சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், இன்னைக்கு அருண்குமார் அவர்கள் வந்து சென்னையோட கமிஷனரா இருந்த அருண்குமார் அவங்கள டிவிஎஸ்சி மற்றும் ஏடிஜிபியோட டைரக்டரா போட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி சீமான் அவர்களுக்கிட்டையும் ஒரு மோதல் இருந்ததா பார்க்கப்பட்டது. சவுக்கு சங்கர் அவர்களும் பார்த்தோம்னா 2-3 குண்டாஸ் போட்டு அரெஸ்ட் பண்ண அதோட பின்னாடியில இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. எதனால சார் விஜய் அவர்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க? இல்ல, ஒரு விஷயம் வந்து என்னன்னா, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுங்கிற பொசிஷன் வந்து தமிழ்நாட்டில் ஏன் மிக முக்கியமானதாக இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில் நடந்த முக்கியமான அந்த அமைச்சர் KN நேரு மேல அந்த ஊழல், வேலைக்கு ஊழல் கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் மீதான எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய வந்து தொடர்ந்து இழுத்தெடுத்து கொண்டு இருக்கனால உயர்நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த திமுக அமைச்சர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவே அந்த டிபிசிஎஸ்சி செயல்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு தான் அப்போ திமுக ஆட்சியின் போது எழுந்தது. இப்பயாவது சரியான ஆட்களை போடுவாங்க அப்படின்னா, நடப்பது இருந்தது வந்து எலெக்ஷன் கமிஷன் போட்டது தான். ஸோ அது தற்காலிக ஏற்பாடு தான். இப்போ போடுறதான் ஒரு நிரந்தர ஏற்பாடாக இருக்கும். இப்போ அருண் ஐபிஎஸ் வந்து கமிஷனராக இருக்கும் போதுமே கூட அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வரப்பட்டது. எலெக்ஷன் கமிஷன் தான் அதை மாற்று. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலை வழக்குகளை கூட வந்து என்னன்னா சிபிஐ அவர் கையாண்ட விதம் தான் அது வந்து சிபிஐக்கே வந்து அது மாற்றப்பட்டது. அதுக்கு மேல தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்குங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவரான ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை கூட வந்து மிக மோசமான முறையில் கையாண்டதாக சொல்லித்தான். ஏன்னா வந்து அதுல வந்து சிபிஐக்கு மாற்றதுல மிக முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஐடென்டிபிகேஷன் பீரியட், யார் குற்றவாளிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த நேரில் பார்த்த சாட்சிகளுக்கு வந்து அது கூட இல்லாம அவங்க வந்து அவ்வளவு அவசரமா சார்ஜ் ஷீட் போட்டவன் பின்னணியில அருண் தான் இருந்தாருங்கிறது தான் அதுல பிரச்சனையே. ஸோ இதை தவிர்த்து வந்து இவர் யூடியூபர் ஆனா இவர் திரு சவுக்கு சங்கர் மேல வந்து தொடர்ந்து குண்டாசு, அவருக்கு அளிக்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்வதற்கான மனு உள்ளிட்ட ஆரம்பிச்சு, அதுல என்ன விசேஷம்னா 8 நாள் அன்னைக்கு வந்து அந்த அவர் மேல எஃப்ஐஆர், அடுத்த எஃப்ஐஆர் அவர் கைது செய்யப்படுறாரு ஆந்திராவிலிருந்து வரும்போதுன்னு சொல்லிட்டு 9ஆம் தேதி திரும்ப ஒரு குண்டாசு. இப்போ அந்த குண்டாஸ் மேல வந்து ரத்து செய்ய சொல்லி உச்சநீதிமன்றம் போகும்போது உயர்நீதிமன்றத்தை அணுக சொல்லி அங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட காரணத்தால் உயர்நீதிமன்றத்துக்கு வர்றாரு. உயர்நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்காக வரும்போது வந்து விசாரணைக்கு முன்பாகவே தற்போதைய தமிழக அரசாங்கம் அவங்க வந்து என்ன இப்போ வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால ஸோ அவங்க வந்து அவங்களாவே வந்து என்னன்னா சவுக்கு சங்கர் மீதான குண்டா சட்டத்தினுடைய பிரயோகத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணத்தின் அடிப்படையில் அவர் மேல் இந்த மற்ற வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைச்சதுனால அவர் பிணையிலையும் வெளியில வந்துட்டார். ஆனால் திரு அருண் மீதான குற்றச்சாட்டுகள்லாம் அப்படியே இருக்குது. இன்றைக்கும் வந்து திரு சவுக்கு சங்கர் கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார். அதுல வந்து என்னன்னா, இப்போ பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ சவுக்கு சங்கர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தவறானவை அப்படின்னா, இப்போ ஒரு திரு அருண் வந்து அவர் மீது வந்து டெஃபமேஷன் வழக்கு, அவர் வந்து அவர் மான நஷ்ட வழக்கை வந்து தொடரணும். அது பண்ணுவாரான்றதையும் பார்க்கணும். இதனால சவுக்கு சங்கருக்கும் அவ்வளவு ஆதாரங்கள் அவர் வந்து கடகடன்னு கொட்டியிருக்காரு. திரு அருணோடைய மகனோட பேர்ல வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு, குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, வெவ்வேறு விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. யாரோ கௌதம்னு ஒரு பேர் சொல்றாரு, ஸோ என்னெல்லாமே பண்ணாருன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவரை ஒருத்தரை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான பொறுப்பான, அதாவது யார் மேல லஞ்ச ஒழிப்பு புகார் விசாரணை நடத்தப்பட வேண்டுமோ அவரையே வந்து லஞ்ச ஒழிப்பு அந்த துறையினுடைய டைரக்டர் ஜெனரலாக இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இயக்குனராக. அது அப்போ வந்து தூய சக்தி அப்படிங்கிறதுல வந்து ஒரு களங்கம் உள்ளதான் செஞ்சிருக்குது. இது பத்தின முழு விவரங்களும் தெரிஞ்சுதான் அவர் முதலமைச்சர் சொன்னாரா, இல்ல அவர் வந்து சில ஆலோசகர்கள் பேரு வந்து வெளியில வந்து பொது வெளியில வந்து பரவலா வருது. இன்னும் அந்த ஜூனியரோட வேலை பார்த்த ஒருத்தர் பத்திரிகையாளர் பேரு கூட தான் அடிபடுது. அதுல மிக முக்கியம். இன்னும் அந்த ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டுல வந்து இந்த புலனாய்வு பத்திரிகைங்கிற ஒரு விஷயத்துல வந்து முன்னணியில இந்த ஆரம்பிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களாக புலனாய்வு விஷயங்களை வந்து முன்னணியில கொண்டு வந்துட்டு இருக்க பத்திரிகை ஜூவி. அதுல வேலை பார்த்த ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்போ வந்து ஆளுங்கட்சியில இருந்து முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருக்காருன்றப்போ, ஸோ அதிகாரம் கைக்கு வரும்போது யாரெல்லாம் எப்படி மாறி போறாங்கிறதுக்கு இது உதாரணம். ஜூவி பத்திரிகை வந்து என்னன்னா இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இது சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரானவர்கள் வந்து புலனாய்வு, நிறைய புலனாய்வு தாங்கள் தான் கண்டுபிடித்ததா சொல்றாங்க. அவங்களுடைய தயாரிப்பான ஒரு பத்திரிகையாளரே வந்து இந்த மாதிரி இந்த நியமனத்துக்கு பின்னாடி இருக்கிறாருன்னா அந்த பத்திரிகையை தான் சொல்லலாம். அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது. இன்னமும் அந்த திமுக இன்ஃப்ளூயன்ஸ் தலைமை செயலகத்துல ஜாஸ்தியா இருக்கா சார்? இது திமுக இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறதை தாண்டி
கடந்த ஆட்சியினுடைய யாரெல்லாம் ஊழல் பெருச்சாளிகள் இருந்தாங்களோ, ஆட்சியில் இருந்தாங்களோ, அந்த ஊழல் பெருச்சாளிகளுடைய ஆதிக்கம் இந்த ஆட்சியிலையும் தொடருதுங்கிறதான் இதை பார்க்க வேண்டியது. KN அவர்கள் வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா FIR வந்து எஃப்ஐஆர் இன்னும் போடலையே. ஆமா, என்ன FIR போட்டோம்னா இவருக்கு யாரும் போடுவாரான்னு தெரியலையே. நிறைய நிறைய வெறும் கேள்விகள் மட்டுமே இருக்கின்றன, பதில்கள் வந்து இல்லவே இல்லை. சரிங்க, நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் அரசாங்கம் வந்து வெவ்வேறு விதத்தில் செயல்பட ஆரம்பிச்சது, மேற்கு வங்கத்தில் அரசாங்கம் வந்து வெவ்வேறு விதங்களில் செயல்பட ஆரம்பிச்சது. நிறைய குற்றவாளிகளை வந்து அங்க கைது பண்றாங்க. பெருங்குற்றவாளிகளை வந்து என்ன பனியன் டிராயரோட வந்து தெருவில் ஊர்வலமா நடத்தி கூட்டி கொண்டு போறாங்க. இந்த காட்சிகள்லாம் வருது. அஸ்ஸாம்லையும் இது மாதிரியான காட்சிகள் வந்து நிறைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து, குறிப்பா வந்து வெஸ்ட் பெங்கால பாத்தீங்கன்னா அந்த வங்கதேசனுடைய பார்டர்ல வந்து அந்த எல்லைக்கு வந்து நிலத்தை கொடுத்து அந்த வந்து ஃபென்சிங் பண்றதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ராம், ஓடாத ட்ராம் வந்து ஓடிட்டு இருக்கு இப்போ. ஸோ அவ்வளவு வேலையெல்லாம் அங்க சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கிறது. இங்க இன்னும் முதலமைச்சருக்கு வந்து என்னன்னா, அவர் இன்னும் ஆலோசனையிலேயே முழுமையான ஆலோசனையிலிருந்து எப்போ வெளியே வரும் தெரியாது. இல்ல இந்த ஆட்சி வந்து ஆலோசகர்களுடைய ஆட்சியாக இருக்குமான்னு தெரியலையே, அது ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா ராஜீவ்காந்தி வந்து 80களில் பதவிக்கு வந்தப்போ அவர் நல்லவராகத்தான் அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய ஆலோசகர்கள் எல்லாமே வந்து அவரை வந்து கவுத்தி போய் கிட்டத்தட்ட அவர் வந்து 3/2 பங்கு, சாரி 4/3 பங்கு ஆட்சி வந்தது வந்து மொத்தமா. அதுக்கப்புறமா 89ல் ஆட்சியை காலியாச்சு. அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமா நிச்சயமா. இதே மாதிரியான தவறான ஆலோசனைகள் பலி தொடர்ந்ததுன்னா வந்து அப்புறம் ரெண்டாவது அவங்க இந்த ஆட்சி பண்ற மிக முக்கியமான அடுத்த தவறு என்னன்னா, அதிமுக வந்து கலைக்கிறாங்க. ஆக்சுவலி தேன் கூட்டா கலைக்கிற மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லா எம்எல்ஏக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் வரைக்கும் ரிசைன்மெண்ட் வெளியே வருவாங்க போல் இருக்கேன். நேத்தியோட 3 பேரோட சேர்ந்து எண்ணிக்கை வந்து ஒரு மணி நேரம் கூட்டிட்டே போகுது. இப்போ பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் இருக்கக்கூடிய SP வேலுமணி அவர்கள், CV சண்முகம் அவங்களெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன எம்எல்ஏஸை வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஏன்னா இப்ப SP வேலுமணி அவர்களை உள்ள கூட்டிட்டு வராங்க, CV சண்முகம் அவர்களை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா இங்கேயும் வந்து அதே மாதிரி அதிமுக எப்படி ஆதிக்கம் செலுத்தினாங்களோ இங்கேயே செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன சின்ன எம்எல்ஏஸை கூட்டிட்டு வராங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இல்ல இப்போ அதிமுக என்ன, இப்போ நீங்க வந்து தாவகமினர் தான் யோகி சிகாமணிகள் சொல்றீங்க. இதே திரு விஜய் அவர்கள் தான் வந்து தனது தேர்தல் பரப்புரையில வந்து என்ன சொன்னார்னா, திமுகவும் அதிமுகவும் 2 பேருமே ஊழல் பெருவழிகள் தான், அதனால நான் தான் தூயமான ஒரு ஆட்சி தருவேன்னு வேற சொல்லியிருக்காரு. அவருக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறத தாண்டி ரைட், அவர் அரசியல் பண்றாரு, அவர் பண்றது முழுக்க அரசியல், அதை என்னால புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் இந்த ஆட்சி வந்து ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நிலையான ஆட்சிக்கு அதை பார்த்து போறாரு, அது தெரியுது. நிலையான ஆட்சிக்கு வந்து ஒரு அதுக்கு என்னவோ அது வந்து அதற்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. சட்ட ரீதியாக தான் இது வந்து சட்ட ரீதியாக இது எதையுமே தப்புன்னு சொல்ல முடியாது. எம்எல்ஏக்கள் வந்து நீங்க அப்படியே மாறினா தான் தப்பு. அவர்கள் வந்து ரிசைன்மெண்ட் போறாங்கன்னா அது தப்புன்னு சொல்லவே முடியாது யாருனாலையும். நிச்சயமா நிச்சயமா. இதுதான் இப்ப இன்பதுரை அவர்களும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நேத்துக்கு காலையில 3 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு உடனே ஆதவர்ஜனாவை மீட் பண்ணிட்டு சால்வை அனுபவிக்கிறாங்க. அதாவது நோட்டிபிகேஷன் வந்தது ஈவினிங் தான் அவங்களோட பதிவு போனதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா பதிவு போறதுக்கு முன்னாடியே போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காங்க. டூ டெக்னிக்கல், ரொம்ப இன்பதுரை அதாவது இந்த கட்சி விட்டு போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. சபாநாயகரை பார்த்து ரெசிக்னேஷன் கொடுத்தாச்சு. அது அக்செப்டன்ஸ் ஆனாதான் சட்ட ரீதியாக செல்லுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். பட் இந்த இப்படி இது வந்து காலையில கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து சாயந்தரம் அது இந்த அறிவிப்பு வெளியேறதுக்கு முன்னாடியே அவங்க போய் பாத்துக்காங்கன்னு சொன்னா, சபாநாயகர் அக்செப்ட் பண்ணி அவர் கையெழுத்து போறாருல ராஜினாமா ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு, அதோடய முடிஞ்சு போயிடுங்க. அந்த நேரத்திற்கும் நோட்டிபிகேஷன் வந்ததுக்குமான நேரத்திற்குமான வித்தியாசம் என்ன இருக்கு? அது வந்து இதுல பார்க்க வேண்டிய, ஏன்னா எம்எல்ஏக்களோட ராஜினாமாவை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஆள் வந்து சபாநாயகர் தான். சபாநாயகர் எந்த செகண்ட்ல ஏத்துக்கிறாரோ முடிஞ்சு போச்சு அவங்களுடைய அந்த பழைய கட்சியினோட உணர்வு. அதுக்கப்புறம் அவங்க அதான் இப்போ வந்து அதிமுகவினர் இது வந்து சட்ட ரீதியாக ஒரு டெக்னிக்கலான அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல அது நிற்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவங்க ரெசிக்னேஷன் கொடுத்தாங்க, சபாநாயகர் அக்செப்ட் பண்ணியாச்சு. நோட்டிபிகேஷன் வந்து இப்போ சப்போஸ் பிரிண்டிங் ப்ரெஸ்ல லேட் ஆகி 2 நாள் கழிச்சு வருது, அதுக்காண்டி 2 நாள் கழிச்சு தான் அக்செப்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். சபாநாயகர் அக்செப்ட் பண்ணிக்க, ரெசிக்னேஷன் இஸ் அக்செப்டட்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வந்து இந்த நோட்டிபிகேஷனுக்கான கால அவகாசத்தை வச்சு தான் அவங்க வரணுங்கிற, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் ஆதவர்ஜனான்ற மந்திரியை பார்க்கணுமா? ஆக்சுவலி சொல்லப்போனா வந்து நீங்க கேட்கறதுனால நான் சொல்ல வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட ஆதவர்ஜனா வந்து டிஃபாக்டோ சீஃப் மினிஸ்டர் மாதிரி முதலமைச்சருக்கான இல்லை, அதாவது அவருடைய துறையை தவிர்த்து பாக்கி எல்லா துறையிலும், ஏன்னா அவர் விளையாட்டுத்துறை அப்புறம் வேற என்னமோ ஒரு துறை கொடுத்துருக்காங்க. ஆமா, அது அவருடைய துறையை தவிர்த்து பாக்கி எல்லா துறைக்குமே சகடு மேனிக்கு பூந்து விளையாண்டுட்டு இருக்காரு.
நிச்சயமா கிட்டத்தட்ட அவர் வந்து இஸ் தி டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஆயிட்டு இருக்காரு. அதுவும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு வேற தெரியாத நமக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார்.